விஜய் வந்து அவங்க அண்ணன் சாகிறதுக்கு முன்னாடி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிருந்தால் அந்த லேடியும் அந்த ஆளும் யாருன்றதை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக பிளான் பண்ணி சிபிஐ கிட்ட வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு இது பண்ணி விசாரிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க வீரா. அதை வந்துட்டு எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்துட்டு டீடெயில்ஸ் கொடுக்கறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம போகலான்னு மாறன் கிட்டே சொல்ல, மாறன் வந்து எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நீ பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு கிளம்புறாரு. என்னாச்சுடா எங்கே போகிறேன் என்னன்னு கேட்க எதுவுமே அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. கீழே வந்து அவங்க அத்தை சாப்பிட்டு போன்னு சொன்னாலும் கேட்காம அவசர அவசரமாக கிளம்பி போகிறாரு. என்னாச்சு எங்கே போகிறான்னு கேட்க எனக்கும் தெரியல, ஏதோ தப்பான ஏதோ பண்ண போகிறான்னு நினைக்கிறேன், 2 நாளாக இவன் ஆளே சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அவன் நீ பயப்படாத, நீ பயப்படுற மாதிரி எல்லாம் இது பண்ண மாட்டான்னு சொல்லிடுறாங்க. வள்ளி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காரு கண்மணி. கல்யாண ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு கண்மணி என்கிட்ட வந்துரு, என்னை விட்டு பிரியத்துக்கு உனக்கு எப்படி மனசு இருந்துச்சுன்னு ராகவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கரெக்டாக ராமச்சந்திரன் வராரு, ஃபோட்டோ மறைச்சி வைக்கிறாரு. என்னடா அதுன்னு சொல்லி கேட்க, ஃபோட்டோ பார்த்தாங்க. என்னடா இங்கே உட்காந்து 2 நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ளே ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா, நான் போய் நீ கண்மணி பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன்னு சொல்கிறாங்க. நீ வரையன்னு கேட்டு இல்லைப்பா இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ கீழே வந்து வள்ளிக்கிட்ட சொல்ல, வள்ளி வந்துட்டு இன்னைக்கு வேணாம், இன்னைக்கு நாள் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிருந்தாவும் கூடவே வரேன்னு சொல்லிடுறாங்க. இவங்க போய் வாசலில் நிற்கும்போது கரெக்டாக ராகவனும் வந்துடுறாரு. என்னடா திடீர்னு வந்துட்டு இப்போ தானே பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த உடனே கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கூப்பிட, இங்கே கண்மணிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. ஏண்டி இப்படி இருக்கிற, மாப்பிள்ளை ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கை இது பண்ணிக்கோ அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இவங்க குரல் கேட்டு உடனே வராங்க. வாங்க மாமான்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூடவே ராகவன் இருக்கிறத பார்த்து கடுப்பாயிறாங்க. பார்த்தியம்மா 2 நாள் தான் ஆச்சு, அவன் முகமே எப்படி ஆயிடுச்சு பாருமா, எவ்வளோ டல்லாக இருக்கும், அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறாமா இல்லைடா, சொல்லுடா ஏதாவது பேசுடான்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காரு. இங்கே பாரு கண்மணி, அண்ணனுக்கு நீங்கள் வந்தது மட்டும் தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி சைட்லேயே சொல்லி, என்ன தெரியாது, இல்லை நீ சொல்லாமல் கொள்ளாமல் வந்தால அதை சொல்கிறவன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அப்புறமா இருங்க மாமா எதாவது காஃபி போட்டு நான் சொல்கிறேன்னு அவங்க அம்மா போய் போட்டுட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இங்கே மாறன் வந்துட்டு போயிட்டு இங்கே எங்கேயோ பணம்லாம் கேட்டு இது பண்ணி வாங்கிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேராக வந்துட்டு அந்த விட்னஸை போய் பார்க்குறாரு. நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு பயமாக இருக்குப்பா, நான் எதுவும் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இங்கே பாரு நீ செய்யல அவ்வளோதான் சொல்லிட்டு அப்புறமா நீ அந்த விஜய்க்கு ஃபோன் பண்ணி முன்ன இது பண்ணதை விட ஒரு பெரிய ஆதாரம் என்கிட்ட இருக்க, அதை வெளியே விட்டோன்னா நம்ம அந்த குடும்பத்தையும் மொத்தமாக இல்லாமல் பண்ணிடலாம், நீ உடனே நான் சொல்கிற மாந்தோப்புக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லுன்னு சொல்கிறாங்க. முதல்ல அவர் யோசிச்சுட்டு அப்புறமா சரின்னு மாறுன்னு சொன்னதுக்காக ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. விஜயும் முதல்ல நம்பாம தான் இருக்காங்க. இதனால் எனக்கு என்ன லாபம்னு கேட்க, நீ எதுக்கு என்கிட்ட சொல்கிறேன்னு கேட்க, அவனுங்க என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டானுங்க, அவனுங்களை பழி வாங்கணும் அதுக்காக தான்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரின்ட்டு அது சொல்லிட்டு சரி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சரி போ, பற்றி வெளியே மூச்சு விட்டு ஏதாவது தப்பு பண்ணலான்னு நினச்சேன், அவனே அவங்க அவ்வளோதான், என்ன நடக்கும்னு தெரியலன்னு சொல்ல, ஐயோ நான் எதுவும் பண்ண மாட்டேப்பான்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இது பண்ணிவிட்டு பேசி முடிச்சுட்டு ராமச்சந்திரன் கிளம்பிடுறாரு. கண்மணிக்கிட்ட பேசுகிற ராகவன் முயற்சி பண்ணால் போய் கதவை சாத்திக்கிட்டு உள்ளே போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் வீரா வந்துட்டு நேராக அந்த சிபிஐ போய் பார்க்குறாங்க. என்ன சார் ஆச்சுன்னு சொல்லி கேட்க, அவர் வந்துட்டு இந்த மாதிரி இந்த பெட்ரோல் பங்க்கில் தான் அவன் வேலை பார்த்துருக்கான், வேறு எந்த டீட்டெயில்ஸ் தெரிலன்னு சொல்கிறாங்க. இங்கே விசாரிச்சிங்களான்னு கேட்குறாங்க. இல்லைன்னு அப்புறமா அவங்களே கூப்பிட்டு இந்த பையனை பார்த்துருக்கியா என்ன ஏதுன்னு கேட்குறாங்க ஒருத்தங்கிட்ட. அவங்க வந்துட்டு ஆமாம் இவன் நிறைய பேர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாற்றிட்டான், நீங்கள் யார் உங்களுக்கும் பணம் கொடுக்குமான்னு கேட்க ஆமான்னு சொல்லிடுறாங்க. அவன் இப்போ தான் மெக்கானிக் ஷெட் வச்சுட்டு நடத்திட்டுருக்கான், இந்த இடத்துல இருக்குன்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துறாங்க. கரெக்டாக வீரா போய் அந்த இடத்துல போய் இறங்குறாங்க. அப்படியே கோவமாக அவனை முறைச்சிக்கிட்டே அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.